ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்வி வழிகாட்டி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎன்ஒய்எஸ். இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎன்ஒய்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் இந்த கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு யூனிக் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி படிக்க முடியல அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டால் இந்த கோர்ஸ் படிக்கலாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ஆக. இப்போ இருக்கிறதுலலாம் மாடர்ன் மெடிசன் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஆகாது. நம்ம ஆயுர்வேதிக் ரீதியாகவும் நம்ம பார்த்தா தான் நிறைய இந்த மாதிரி மென்டல் டிசார்டர்ஸ்க்கு அவங்களே காம் பண்ணுறதுக்கு யோகாலாம் தேவைப்படும். ஸோ இந்த டிகிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி யோஜிக் சயின்ஸ் ரொம்பவே க்ரோயிங்கான வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸாக இருக்குது. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4.5 இயர்ஸ் வருதுங்க. ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் வருது. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிசிபி அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அண்ட் அதில் அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்து நீட் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டா 1, ஃபிசியாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைட், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், த மெசேஜ் அண்ட் வேதாஸ் அண்ட் உபனிஷாட்ஸ், பயோகெமிஸ்ட்ரி வரும். நெக்ஸ்ட் ஆனோட்டாமி, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் யோகா, யோகா ஐயா 1, சான்ஸ்கிரிட்டா 2, பேத்தாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ், யோகா ஐயா 2, நியூரோபதி 1, மைக்ரோபயாலஜி T&P, நியூரோபதி 2, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாலஜி, சைக்காலஜி இது வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் 2, டயட் அண்ட் நியூட்ரிஷன், எபிக்ஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் தர்மா, நர்வஸ் சிஸ்டம் 1, ஹேமட்டாலஜி, ஃபிசியோதெரப்பி, யோகா தெரப்பி, ஸ்பெஷல் டெக்னிக்ஸ், நர்வஸ் சிஸ்டம் 2, மேனிப்புலேட்டிவ் தெரப்பி, பதஞ்சலா யோகா சுத்ரா 1, மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் 1 இது வருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆஸ்னாஸ் அண்ட் கிரியாஸ், ஹைட்ரோதெரப்பி, கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டட்ரிக்ஸ், யோகா தெரப்பி இன் த லைட் ஆஃப் பகவத்கீதா, அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் அண்ட் ஃபாஸ்டிங், பதஞ்சலா யோகா சுத்ரா 2, என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஹாதா யோகா, டெக்ஸ்ட் 1 ஹிப் அண்டு ஜிஎஸ் இது வரும். மட்டு, அக்குபஞ்சர் அண்ட் ஃபாஸ்டிங், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அப்புறம் ஆன்காலஜி இது எல்லாமே வருங்க. அப்புறம் ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா ஹாதா யோகா, டெக்ஸ்ட் 2 ஹார், எஸ்எஸ் அண்ட் அதர்ஸ், அப்புறம் எக்ஸிரிட்டரி சிஸ்டம், நரதா பக்தி சுத்ரா, சைக்கோதெரப்பி, அப்புறமேட்டு அட்வான்ஸு பிரணயமா, மெடிடேஷன் அண்டு ட்ரட்டாக்கா, கம்யூனிட்டி மெடிசன் அண்ட் ஃபஸ்ட் எய்டு, குரோமோ மேக்னட்டோதெரப்பி, சைக்கியாட்ரி, ஆப்தலமாலஜி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைனாலஜி, ரிசர்ச் மெத்தடாலஜி, கிரியாட்ரிக்ஸ் அண்ட் ஏஜிங் இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 இருந்து 2 lakhs கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, பேரா கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், யோகா ட்ரைனர் ஆகலாம், ஆயுர்வேதா கன்சல்டன்ட் ஆகலாம், நியூரோபாத் ஆகலாம், ஆயுஷ் ப்ராக்டிஷனர் ஆகலாம், ரிசர்ச்சர் ஆகலாம், நியூட்ரிஷன் அண்ட் டயட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாங்க. அதே மாதிரி ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3.5 lakhs இருந்து 7 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே கிளியர் பண்ணி வைப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.